ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து டே 4க்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3 பார்த்துருக்கோம். இதோட வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அந்த 3 கிளாஸையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டே 4ல் நம்ம என்னென்ன லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா DEF. டி எப்படி ரைட் பண்ணுறதுனா நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து தான் நான் ரைட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கர்சிவ் சி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்சிவ் சி ப்ளஸ் கர்சிவ் எல், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாவே நமக்கு கர்சிவ் லெட்டர் டி கிடைக்கும். பாருங்க, மேக் சி, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி போடணும். கர்சிவ் லெட்டர் டி இப்படி ரைட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மேக் சி, கோ அப், கம் டவுன் அண்ட் மேக் அ ஸ்மால் ஸ்லாண்ட். ரெண்டு வழியாகவும் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி ரைட் பண்ணுறேன்ட்டு. Make C, go up with a standing line, come down again and make a small slant. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து என்ன லெட்டர் பார்க்க போறோம்னா இ, கர்சிவ் இ. கர்சிவ் இ ரைட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸ்லாண்டிங் லைன், ஸ்மால் ஸ்லாண்ட் அண்ட் சி, இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு வந்து கர்சிவ் இ கிடைக்கும். ஸ்லாண்ட் அண்ட் சி, இவ்வளோதாங்க கர்சிவ் இ. ஸ்லாண்ட்டும் சியும், அதனால தான் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது. பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே நமக்கு எல்லா லெட்டர்ஸுமே ரைட் பண்ணுறது ஈஸியாக வந்துடும். ஸ்லாண்டிங் அண்ட் மேக் சி, கர்சிவ் இ, கர்சிவ் இ. நெக்ஸ்ட் வந்து எஃப், கர்சிவ் எஃப் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃப் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நான் ரைட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட் பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்லாண்டிங் லைன், ஸ்மால் பெண்ட், slanting line, small bend, come with standing line. Slanting line, small bend, come with a standing line and go up and make a small curve. Cursive F. Slanting line, come with standing line, go up and make a small bend. F, cursive F. நீங்களும் இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு லெட்டர்ஸ் வந்து ஷேப்பு நீட்டாக கரெக்டாக வரும். ஒன் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.